அய்யநாதன் துரைமுருகன் அவர்களுடைய பேட்டியில் சொல்வதை அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் நம்ம செய்தியிலே பேட்டி கொடுத்துருக்குறாங்க, மறுத்திருக்கிறாங்க. அப்படிலாம் அவருக்கு ஒரு எண்ணமே இருந்ததில்லை, இவர் இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி சொல்றாரு அப்படின்னு. ஆனால் ரவீந்திரன் துரைசாமி இல்லை, அப்படி ஒரு அரசியல் சூழல் இருந்தது, அவருக்கு ஒரு அழுத்தம் இருந்ததுன்ற பார்வையும் முன்வைக்கிறார். அதான் அதனால தான் நான் திரு புலவர் புலமைப்பித்தன் அவர்கள் சொன்னேன். இன்னும் மற்றவங்களும், நான் ஒரு பேரை குறிப்பிடாதவர் ரொம்ப நெருக்கம் எம்ஜிஆருக்கு. எந்த அளவுக்கு நெருக்கம் அப்படின்னோம்னா, எம்ஜிஆர் எல்லாருக்கும் இந்த சத்துணவு அப்புறம் இந்த ரேஷனிங் அப்படின்றத விரிவுபடுத்தணும்ன போது, அண்ணா நீங்கள் சொல்கிறது தப்பு, இலவசமாக எல்லாத்தையும் கொண்டு போகிறீங்க அப்படின்னோம்னா, அப்போ உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய திட்டங்களால் மக்கள் பயனடையவில்லை, ஆட்சிக்கு எதிராக தானே காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க, அப்படி கையெழுத்துற மாதிரி ஒரு நிலையில் தான் வச்சிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பேர் ஏற்படும். எனவே ஏழை எளிய மக்கள் அப்படின்றதோடு நிறுத்திங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ண எம்ஜிஆரோட ஆதரவாளர், எம்ஜிஆர் கூட வேறு 3 முறை எம்எல்ஏ ஆனவர், அப்படியேப்பட்டவர் அவர். சரி, ஜெயலலிதா உடனே கேட்டாங்க, வேண்டாமா அப்படின்ட்டார் அவர். அதுக்கு ஒரு காரணம் சொன்னார், அது தேவையில்லை. இது என்ன அப்படின்னம்னா, இந்த 80க்கு பிறகான ஒரு ஆட்சியை கவிழ்த்துறதுக்கு பிற்பாடு நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, இந்த திமுக அதிமுக தொண்டர்களிடையே இருந்த அந்த ஸ்கீசம், அந்த பிளவு அப்படின்றது ரொம்ப வைடா போயிடுச்சு, ரொம்ப பெருசா போயிடுச்சு. அது எம்ஜிஆர்ல யாராலையும் பேட்ச் பண்ண முடியாது, அந்த மாதிரி அது போச்சு. அது எந்த அளவுக்கு அப்படின்னம்னா, எம்ஜிஆரை தாக்கி பேசினா அது ஒரு அதிமுக தொண்டர் அதுக்கு எதிராக கடப்பாறை எடுத்து ஒரு தலைவரை கொல்ல போற அளவுக்கு ஆகிப்போச்சு. அது நடந்தது தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் நடந்துச்சு. ஸோ அப்படியெல்லாம் ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்குது. எனவே அது ரொம்ப ஆழமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது விஷயம், திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு அருமையாக ஒரு அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்குறாரு மூப்பனாருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியலில் மூப்பனாருக்கு அப்படியான ஒரு இது மத்திய பேருக்கு ரொம்ப கான்கிரீட்டா இருந்தாங்க. நான் பழைய காங்கிரஸ்ல இந்தாண்ட வந்தவன், ஜனதாக்கு வந்தவன், அதனால நான் சொல்ல வரேன். இப்ப எம்ஜிஆர் தனி கட்சி தொடங்கியதற்கு பின்னால் ஒரு அழுத்தம் இருந்தது, டெல்லியினுடைய சித்து விளையாட்டுகள் இருந்ததுன்ற இல்ல, டெல்லியினுடைய அதை நீங்க மறுக்கிறீங்க, அப்பெல்லாம் ஒண்ணு இல்லவே இல்லை. இல்ல, டெல்லியினுடைய விளையாட்டு இல்லாம எப்போதுமே இருக்காது. இப்ப அதிமுக தூள் உடைஞ்சிருக்குதுன்னா கூட டெல்லி தான், அவங்க பேசல, நமக்கு தெரியும். ஆனா இந்த கடைசி கட்டம்ன்றதுல மூப்பனாருக்கு வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டாம். இல்ல அந்த மாதிரி ஒண்ணு இல்ல. நான் ஏன் சொல்ல வரேன்னா, அதான் ஃப்ரம் த ஃபேக்ட்ஸ், ஹார்சஸ் மவுத். அதாவது அப்ப பாத்தீங்க அப்படின்னா, அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு பார்ட்டி, விட்டு கொடுக்க முடியாத ஒரு நிலையில வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இப்படிதான் இந்த அரசியல் அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க. இப்போ திரு டி ராமகிருஷ்ணன் அவர் சொன்னார் பாருங்க, 86 தேர்தல், ஆக்சுவலா 86 தேர்தலில் அதிமுக பெரிய டிரப்பிங் வாங்குச்சு. எம்ஜிஆர் இருந்த ஆலந்தூர் கண்டோன்மெண்ட் எல்லா இடத்துலயும் வாஷ் அவுட், எது அதிமுக வாஷ் அவுட், அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அதனால எம்ஜிஆர் இருந்தாலும் கூட 89 தேர்தலில், சட்டப்பேரவை தேர்தலில் என்ன ஆயிருக்குன்றது வேற கெஸ். எல்லாம் சொல்லுவாங்க இருந்தவரை, அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, மாறுச்சு. அப்ப மக்கள் மட்டும் மாறாங்க. ஏன்னா மொத்தம் இருந்த 100 நகரசபைகள்ல 98 நகரசபைகள்ல திமுக ஜெயிச்சது. அதெல்லாம் பயங்கரமான வெற்றி. எம்ஜிஆர் இருந்த போதே இது நடக்குது, நல்லா இருந்த போதே நடக்குது. அப்போ அவர் கூட அவருடைய கேண்டிடேட்டுகள்லாம் பரப்புரை பண்ணும் போது, கண்ணாடி இது பண்ணிட்டு இருந்த போது, பரப்புரை பண்ணும் போது அவர் பண்ணாரு, நடக்கிற ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுகன்ற ஒரு கட்சியை எம்ஜிஆரை விட அந்த கட்சியினுடைய ரேங்க் அண்ட் ஃபைல் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த ஆன்டி கருணாநிதி ஃபீலிங் ரொம்ப ஹெவி. அது சாத்தியமே இல்லாத, சாத்தியப்படுத்தவே எம்ஜிஆராலையும் முடியாது, ரவீந்திரன் யாராலையும் முடியாது. அப்ப அந்த இடத்துலதான் துரைமுருகன் அவர்கள் இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி சொல்றதா சொல்றாங்க. வெளியில லாஜிக் இருக்குது. அதாவது எம்ஜிஆர் 80ல் மக்களவை தேர்தலில் தோத்தாரு, தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு. அதற்கு பிறகு அவர் திருப்பத்தூர் இடைத்தேர்தலில் வலியப்பை காங்கிரஸ் ஆதரிச்சார். அப்போ குமரியானந்தன் அவர் ஒரு கட்சி நடத்திட்டு இருந்தாரு. அவர் மருது பாண்டியர்கள் வாழ்ந்த பூமி மண்டியிடலாமான்னு எம்ஜிஆரை கேட்டார். அங்க கான்செப்ட் என்னன்னா, எம்ஜிஆர் சரண்டர் ஆகி தான் இந்திரா காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள போனார். காரணம் என்னன்னா, ஐயா மூப்பனார் தனது நண்பர் கலைஞர் கூட கூட்டணி வச்சா பார்லிமெண்ட்ல ஜெயித்தாங்க, அசம்பிளில தோத்துட்டாங்க. மீண்டும் சைமல்டேனியஸா எலெக்ஷன் வந்தாலும் தோக்க நேரிடுங்கிற அச்சம் எம்ஜிஆருக்கு இருந்தது. அதற்கு பிறகு சகோதரர் ஐயநாதன் சொல்ற மாதிரி 86ல் காங்கிரசும் அதிமுகவும் சேர்ந்து நின்று திமுக கழகம் அதிக இடங்களில் உள்ளாட்சியில் ஜெயித்துட்டாப்புல. எம்ஜிஆரே அச்சப்பட்டு நகர்ப்புறத்தில் கலைஞருக்கு செல்வாக்கு அதிகம்னு கார்பரேஷன் எலெக்ஷன் எல்லாம் வைக்கல, கிராமப்பகுதி எலெக்ஷன் வச்சுமே எம்ஜிஆர் இத்தனைக்கும். நீங்க சொல்ற பாயிண்ட்
தேர்தல் ரீதியா எப்படி யார் பலம் பலவீனத்தை தாண்டி ஐயநாதன் அவர்கள் சொல்றது அதுல மூப்பனாருக்கு இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஓகே, அந்த இடத்துல மூப்பனார் திமுக அலைன்ஸ் கொண்டு போயிட்டாருன்னா தாம தோல்வி அடைய நேருங்கிற அச்சம் 80 தோல்விக்கு பிறகு மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு இருந்துங்கிறது 100% உண்மையான ஒரு விஷயம் தான். அதே மூப்பனார் வந்து 98ல மக்களவைக்கு மட்டும் தேர்தல் நடந்த போது திராவிட இயக்கமான கலைஞர் கருணாநிதியை மைனர் பார்ட்னர் ஆக்கி 20 எம்பி சீட்ல நின்னாருங்கிறதும் வரலாற்று உண்மை. அவர் தஞ்சாவூர்காரர் ஏதோ மூப்பனாரோட இம்பார்ட்டன்ஸ் குறைச்சு சொல்றதுக்கு ஏதோ இருக்குன்னு நான் ஒரு கோணத்தை வைக்கிறீங்க. இதில் இணைப்புன்றதை எப்படி யோசிச்சிருக்க முடியும்? எம்ஜிஆர் தனக்கு பிறகான இயக்கம் குறித்து அவரு உயிரை எழுதி வச்சுட்டு போனவர். அவர் உயிரை எழுதி வச்சுட்டு போனவர். என்னன்னா இப்ப ஐயநாதன் அவர்கள் சொல்றது, அவரை தாண்டி தொண்டர்கள் வந்து தீவிரமா திமுகவுக்கு எதிராக களமாடுறப்ப அப்படி ஒரு ஆப்ஷன் அவர் எப்படி யோசிக்க முடியும்னு கேட்கிறார். தொண்டர்கள் களமாடினாலும் எந்த லீடருக்கும் தன்னோட பர்சனல் பொலிட்டிக்ஸ் தான் மெயின். ஜெயலலிதானாலும் சரி, யாருனாலும் சரி, நம்ம இந்திரா காந்தினாலும் சரி, அதுல என்ன ஆயிரம் உதாரணத்தை நம்ம சொல்ல இணைப்புல அவருக்கு என்ன லாபம் கிடைச்சது? என்ன பிரச்சனைனா அவருக்குள்ள நெருக்கடி ஆர்எம்பி போன்றவங்களுக்கு எதிராக கொண்டு வந்தாலும் ஜெயலலிதா காங்கிரஸ் லாபியில டெல்லியில சேர்ந்து எம்ஜிஆருக்கு ஒரு இடர்பாடை கொடுத்தாங்க. மூப்பனார் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி 80ல முடியாததை எப்படியாவது டேப்பிள் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி உட்கார்ந்துறணுங்கிறதுல மூப்பனார் ஒரு நெருக்கடியை கொடுத்தாப்புல. இந்த ரெண்டும் தான் அவருக்கு பெரிய நெருக்கடியா இருந்தது. இதை தாண்டி 84ல அவர் சீட்டு கொடுக்கல, ஆர்.எம். வீரப்பன் தான் நிறைய பேருக்கு சீட் கொடுத்தாப்புலன்னு சொல்லும் போது அவருக்கு மாசு இருந்து அவரை வச்சுதான் கட்சி. ஆனா கட்சிக்குள்ள அவரோட கண்ட்ரோலை வந்து கேள்விக்குறியா இருந்த போது நம்ம கலைஞர்கிட்ட அதை காம்ப்ரமைஸ் ஆகி போயிட்டோம்னா சேஃப்ங்கிற லெவல் அவர் மனசுக்குள்ள ஓடி இருக்கலாம். உள்ளுக்குள்ள ஜெயலலிதா நெருக்கடி, வீரப்பன் அசட்டிவா நின்னது யோசிச்சிருக்கலாமா? எதிர்பார்ப்புகள் ஆசைகள் எல்லாருக்குள்ளும் இருக்குங்க. அவருடைய ஆசைகளுடைய அடிப்படை விஷயம் என்ன? எல்லா இடத்துலையும் வந்து ஒரு மாதிரி செக்மேட் ஆயிருக்கு. கட்சிக்குள்ள நிறைய முடிவுகள் எடுக்க முடியல, நிர்வாக ரீதியாக முடிவுகளை எடுக்க முடியல. ஜெயலலிதாவுடைய இந்த அறிக்கையே ஒரு வினோதமான ஒரு அறிக்கையாக பார்க்கப்பட்டது. இங்க வந்து பிரதமர் ராஜீவ் வைத்துக் கொண்டு விட்ட அறிக்கைகள், இது எல்லாமே பார்க்கும்போது இடம் சுருங்கின்னு இருக்கு. இப்போ இடம் சுருங்கும் போது திமுகவுடன் போவது ஒரு வைடர் ஸ்பேஸாகவும், டிஎம்கேக்கு வெளில இருக்கிறது வந்து குறுகிய இடமாகவும் அவர் பார்வையில் பட்டிருக்கலாம். ஓகே, அது வந்து அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட ஒரு அழுத்தத்துடைய ஒரு வெளிப்பாடாகவும் தான் அதை பார்க்கணும். இணைப்பு ஏன் ஒரு மக்கள் சக்தி மக்கள் ஆதரவோடு களத்தில் இருப்பவர் இணைப்பின் மூலம் திமுகவோடு இணைப்பதன் மூலம்தான் தனக்கான இடம் இருக்க முடியும்னு நினைக்கிறாரா? மற்ற எதிரிகளுடைய அரசியலுக்கு ஆன இடம் அதுதான் நினைச்சு. இது வந்து அரசியல் கட்சிகளின் கூட்டணி பலமாக தான் பார்க்கிறேன்.